உழைச்சவங்களுக்கு தான் அறிவிச்சிருக்காங்க. மக்கள் இயக்கத்திலிருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கான முன்னுரிமையோட தளபதி. இதில் வந்து மற்ற கட்சிங்க மாதிரி வெறும் பணத்தை வாங்கிட்டு இங்கே சீட்டெல்லாம் கொடுக்கல. இங்கே வந்து யார் உழைச்சிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. இல்லைங்க, அது சும்மா இல்லை, அதுதான் அவங்க ஒரு சில அதிருப்தியில் பேசுறது. அது மாதிரிலாம் கிடையாது, அது மாதிரிலாம் இல்லை, சும்மா சொல்றாங்க. அதெல்லாம் வந்து அது அது என்னன்னு தெரியல. ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க தொகுதியிலையும் சரி அது மாதிரி எல்லாம் எதுவும் நடக்கல. கண்டிப்பா வந்து தளபதி உழைச்சவங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் எல்லாமே. ஏன்னா ஆட்டோ ஓட்டுறவங்க கூட எங்க கட்சியில மாவட்ட செயலராக இருந்திருக்காங்க. அது மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கு. எங்க தொகுதியில வந்து விஜயகுமார் வழக்கறிஞர், அவங்களுக்கு தான் மாவட்ட கழக செயலாளர். அவர் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர். அவங்க தான் கும்மிடிப்பூண்டி தொகுதியோட வெற்றி வேட்பாளர். கண்டிப்பாக வெற்றி பெறுவார். 50,000 ஓட்டு வித்தியாசத்தை கண்டிப்பாக ஜெயிப்பார். ஆமாம், சீமான் அண்ணன் மேலே வந்து மக்கள் வந்து அவர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 வருஷம் மேலே வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மக்கள் வந்து ஏற்றுக்கல. அவர் பண்ணுற அரசியல் வந்து இன அரசியல்னு சொல்கிறாரு. வெறும் அவர் பேசுகிற அரசியல் வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. சர்வாதிகாரமாக பேசுகிறாரு. அதே போல் இப்போ ஒரு எல்லாருக்கிட்டையுமே பேசுகிறாரு. கட்சி நிர்வாகிகளும் சரி, வெளியிலையும் சரி, நான் தான் தமிழ்னுவார். அவரை தவிர மற்றவங்க யாருமே தமிழ் இல்லாத மாதிரி பேசுவார். அதெல்லாம் வந்து தமிழக மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. இது வந்து தமிழ்நாடு வந்து எல்லாத்தையுமே பார்த்துருக்கு. அதாவது என்ன சொல்றது, திராவிட அரசியலையும் பார்த்துருக்கு. இந்த இதுவும் எல்லாமே வந்து மக்கள் பார்த்துருக்காங்க. அதனால அவர் சொல்றதை ஏற்றுக்க மாட்டாங்க. கடந்த இப்போ ஒரு 5 வருஷமா அவர் வந்து மாற்றத்துக்கான அரசியல்லாம் பண்ணல. அவங்க கட்சியில் இருக்கிறவங்க சரி, மற்றவங்க கிட்ட பணத்தை வாங்கிட்டு மற்றவனை பற்றி பேசுறது தான். அவங்க கட்சி வழக்கணும்லாம் பேசல. அந்த கட்சியில் இருக்கிற ஒரு சில குறிப்பிட்ட நிர்வாகிகள்லாம் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, வேற திமுக கிட்டேயும் பைசா வாங்கிட்டு தளபதியை திட்டுறது, இது மாதிரி அரசியல் தான் பண்ணுறாங்க. அதனால மக்கள் அவங்கள ஏற்றுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டாங்க. திமுக அரசை பற்றி என்ன கருத்து என்ன சொல்றது, கருத்து சொல்றதுக்கு இதில் ஒன்றுமே இல்லை. ரொம்ப மோசமான ஒரு தமிழ்நாட்டை உருவாக்கி வச்சிருக்காங்க. என்ன சொல்றது, எவ்வளோ லட்சம் கோடி கடனை வந்து உருவாக்கி வச்சிடறாங்க. அதுதான் வந்து திமுக அரசின் சாதனையா நாங்க பாக்குறோம், வேற ஒண்ணும் இல்லை. ஆமா, எல்லாருமே சுயநல அரசியல் தான். காங்கிரஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்த காங்கிரஸ் கிடையாது. காமராஜர் காலத்துல இருந்த காங்கிரஸ் வேற, இப்ப இருக்கிற காங்கிரஸ் வேற. அவங்க எல்லாமே வந்து காங்கிரஸ் கட்சியில இருக்கிறவங்க சரி, விசிகால இருக்கிறவங்க சரி, இவங்க எல்லாமே திமுக காரணங்க மாதிரி தான் இருக்காங்களே தவிர அவங்க கட்சியை சார்ந்தவங்க மாதிரி அவங்க இல்லை.